ஹலோ ஆல் வெல்கம் டு பிவிஎம் ட்ரேடர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நான் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக எந்த ஒரு வீடியோவும் போடலை. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய நஷ்டமாயிடுச்சு. அதனால் அதிலேருந்து மீண்டு வரதே ஒரு பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஸோ நான் ஏன் நஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போடலை. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக போயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு. என்னால் எக்ஸிட் பண்ணவும் முடியல. ஏன்னா எக்ஸிட் பண்ணுற கட்டத்தெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். அதனால் எக்ஸிட்டும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஸ்டாப் லாஸ் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து என்னோட கன்விக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடலை. ஏன்னா நான் வந்து ஒரு லாங் ட்ரேட் மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இருக்க ஆப்ஷனை வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் ஸ்டாப் லாஸ் போடலை. இதே வந்து மந்த்லி அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டிருக்கலாம். இல்லை எக்ஸிட்டாவது ஆயிருக்கலாம். ஸோ நான் 2மே பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம தான் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் இருக்க ஒரு ஆப்ஷனை வாங்கியிருக்கோமே. ஸோ அது வந்து எப்படியா இருந்தாலும் மேலே வந்துடும், நம்ம லாஸ் இல்லாமல் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அது வந்து தப்பாயிடுச்சு. அது என்ன எவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னா அந்த லாஸ் வந்து கொஞ்சம் பெரிய லாஸ் அது. நான் மொத்தம் அதை ஒரு 6 வீடியோ கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எதில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வாங்கியிருந்தேன். ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து 57,000 கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன். இது எப்போ வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி. அதாவது செப்டம்பர் இருக்கா, செப்டம்பர்லேருந்து 3 மந்த்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நவம்பர் மாதம் போயிட்டுருக்கா. ஸோ அப்போ வந்து வாங்கிட்டு நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 1886. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டு காட்டுறேன். பேங்க் நிஃப்டி. ஸோ நான் வாங்கினதுலேருந்து ஒரு பெரிய அடி விழுந்துருச்சு. ஸோ அதனால் என்னால் அதில் வந்து ப்ராஃபிட்டு பார்க்கவே முடியல. ஃபுல்லாகவே லாஸ் தான். நான் எக்ஸிட் பண்ணவே இல்லை. அது எக்ஸ்பைரி டேட்டில் தானாகவே எக்ஸிட் ஆகிடுச்சு. இது வந்து வீக்லி சார்ட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து டே சார்ட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1, 2, 3 ஜூன் மாதம் சம்திங். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் மாதிரி தெரியுதுல்ல, இந்த பெரிய க்ரீன் கலர் கேண்டில். ஸோ நான் இந்த இடத்துல வந்து இந்த இடம் அப்ராக்சிமேட்லி நான் போயிட்டு கன்சோல் பார்த்தா தான் தெரியும் எங்கே வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட வாங்கினேன். அதை நான் கன்சோல் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல வாங்கிட்டு நான் வந்து 3 மந்த்ஸில் எப்படியும் இருந்தாலும் ஒரு 57,000 வந்துடும். 57 57 மேலே போகும். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது போகலை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அப்படியே கீழே தான் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ முடிஞ்சு நான் செகண்ட் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு 50 ஆர் 70 சம்திங். அது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 86 அந்த மாதிரி சொல்லி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வாங்கினேன் இல்லைங்களா, அப்படியே வாங்கினதுலேருந்து அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அதை. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் வெயிட் தான் பண்ணணும். ஸோ இந்த 57
1000 வாங்கினது ஃபுல்லாகவே நஷ்டம். இப்போ நான் அதே போல் நிஃப்டியும் சொல்லி வாங்கியிருந்தேன் சரிங்களா. போத் நிஃப்டி அண்ட் தென் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வாங்கியிருந்தேன். ஸோ நிஃப்டியில் 27 வாங்கியிருந்தேன், அது ஒரு 22, அதாவது 22,000 அதெல்லாம் நஷ்டம். அதுக்கப்புறமேட்டு இதில் ஒரு 60 சம்திங் ஓகேங்களா. ஸோ 80 கிட்டத்தட்ட 86 கிட்டத்தட்ட நட்டமாக இருந்தது. ஸோ என்னோட இது என்னன்னா, நான் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு வாங்கியிருந்தேன், 6 மந்த் தாண்டி வாங்கியிருந்தேன். அதாவது இப்போ வர டிசம்பரில் அது எக்ஸ்பைரி சரிங்களா. அதே போல் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் எக்ஸ்பைரி. ஸோ அது வந்து 3 மந்த் வாங்கியிருந்தேன். ஸோ நான் என்னோட கணக்கு என்னன்னா, அந்த 3 மந்த்ஸில் ட்ரெண்ட் வந்து எப்படியும் மேலே போகும். ஸோ மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி அது நடக்கலை. அதுக்கு பதிலாக என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போயிடுச்சு. நான் வந்து எந்த ஸ்டாப் லாஸும் போடலை, எதுவும் போடலை. என்னால் எக்ஸிட் பண்ணவும் முடியல. ஏன்னா இப்போ நான் வந்து அது ஒரு பெரிய ஒரு காசு போட்டு வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2.5 லேக் இல்லை 3 லேக் கிட்டத்தட்ட ஓகேங்களா. ஒரு 50,000 60,000 இருக்கும்போதே எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நான் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தேன். எப்போனா ஒரு 30K 40K ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஸோ இன்னும் நம்ம அந்த என்ன சொல்கிறது, இன்னும் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டு மாறுது அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்படி நடக்கவே இல்லை. இதில் வந்து எவ்வளோ 86 86 சம்திங் வந்து இதில் லாஸ் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் அப்படியே கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இதில் கொஞ்சம் மேலே வந்து 76 அப்படி சொல்லிட்டு. பட் மேலே வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது மேலே வரல. அதாங்க பெரிய விஷயமே. ஓகேங்களா. இது வந்து நிஃப்டி சார்ட்டை நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். பட் நம்ம எப்பயுமே நம்ம பண்ணுற அனலைஸ் வந்து நம்மளுக்கு சாதகமாக போகும்னு ஒரு இது கிடையவே கிடையாது. ஏன்னா எப்பயுமே அது வந்து நம்மளுக்கு பாதகமாகவும் போகலாம். ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ இது வந்து 78. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 78ல் இருக்குது. ஸோ நான் 78லேயே வந்து பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா எனக்கு வந்து நிறையா காசு மிச்சமாக இருக்கும். பாருங்கள், இப்போ 105 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். பேங்க் நிஃப்டி எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா 1886. ஒரு சின்ன கால்குலேட்டரில் போட்டு போவோம் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1886 இன்ட்டு 105 ஆல்மோஸ்ட் 2 லேக் நான் லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும். 1886 இன்ட்டு 105 குவான்டிட்டி ஓகேங்களா. ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எவ்வளோ அசால்ட்டாக நான் லாஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. 1886 இன்ட்டு 105 ஈக்குவல் டு 1,98,030 ரூபா. ஒன்றும் பெரிய சின்ன அமௌண்ட்டுலாம் இல்லைல்ல, பெரிய அமௌண்ட்டு தான் இல்லை. அதை நினச்சி இன்னுமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். வீட்டில் சரியான திட்டு எல்லார்கிட்டேயும். நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னும் போது தான் அங்கே நம்மளுக்கு ரொம்ப இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் ட்ரேடிங்கில் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். அவ்வளோவா சம்பாதிக்கவே இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான், எப்படின்னா ஒரு பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது இதில் வந்து உண்மை அப்படின்றது எனக்கு இப்போ நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸோ நம்ம வீட்லேயும் யார்கிட்டையும் சரியாக பேசாமல் ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. இது அவ்வளோ ஒரு இம்பாக்டை மன உளைச்சலை கொடுத்துச்சு. நஷ்டம் மட்டும் இல்லாமல் அவ்வளோ மன உளைச்சல் இது. இதில் என்னென்னா, இப்போ நான் டிசம்பர் வாரம் வாங்கி வச்சுருக்கேன். அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல நிஃப்டியில். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஃபியர்ஃபுல் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். வேறு வழி இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லாஸ் வந்துருச்சு அப்படின்னா
நம்மளால கண்டிப்பாக அது ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டே இருப்போம். பட் அது ஏதாச்சும் ஒரு நாள் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதுலேருந்து நம்மளால கொஞ்சம் கூட எடுத்து நான் இன்னும் செலவு பண்ணவே இல்லை. செலவு கூட பண்ணி பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு ₹1, ₹2 அப்படி கூட பண்ணி பார்க்கல. ஸோ இது எல்லாமும் நான் வந்து என் பாக்கெட்டில் வச்சிருந்ததை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு குடுத்துட்டேன். ஸ்டாப் லாஸ் போடாம, ஒரு ஒரு பக்காவான பிளான் பண்ணாம. ஸோ நான் என்னோட பிளான் என்ன அப்டின்னா, இதுல வந்து நான் வந்து 3 மந்த்ஸ் தள்ளி வாங்குறேன். அதுவும் பேங்க் நிஃப்டி வாங்குனது தான் பெரிய தப்பு. மத்த எதுனா வாங்கியிருந்தா கூட பரவால்ல. நிஃப்டி வாங்கியிருந்தா கூட பரவால்ல. பேங்க் நிஃப்டி வாங்கியிருந்தேன் அப்டின்னும்போது, அ அதோட ஆப்ஷன் வந்து 3 மாசம் தான் இருக்கு. 6 மாசம், 1 வருஷம் அந்த மாரி இல்லவே இல்ல. ஸோ 3 மாசம் தான் இருந்ததால, நான் 3 மாசம் ஓகே நல்லா மேல போகும் அப்டின்னு சொல்லி வாங்கிட்டேன். பட் ஆனா அது அப்டி நடக்கவே இல்ல. அதுக்கு பதிலா பார்த்தீங்க அப்டின்னா, ஆப்போசிட்டா கீழ வந்துருச்சு. கீழ வந்தவுடனே என்னால ஆவரேஜும் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கேத்த பேக்கப் மணியும் என்கிட்ட இல்ல. ஸோ அதனால என்னால ஜஸ்ட் எக்ஸிட் பண்ணவே முடியல. எக்ஸிட் ஏன்னா, அது ஆல்மோஸ்ட் பாதி காசுக்கு மேல வந்துருச்சு. செகண்ட் வீடியோ அதனால அது உங்களுக்கு 79 அந்த மாரி காட்டுது. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ காட்டுறேன். ஸோ அதனால தான் என்னால அது எக்ஸிட்டும் பண்ண முடியல. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல குடுத்துருச்சு அது. இத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோல 1,00,000 மேல ஆல்மோஸ்ட் தாண்டிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னால அத ஒண்ணும் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு ம். பொம்மை மாரி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா, அவ்ளோ 1,00,000 மேல போயிட்டு நான் இப்ப திரும்ப மேல வரும் அப்டின்ற மாரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆவரேஜ் பண்ணலாமான்னு தோணுச்சு. ஆனா ஆவரேஜ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கான மணி பேக்கப் இல்ல. ஸோ வேற என்ன பண்றது அப்டின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. ஜஸ்ட் அப்டியே பிளைண்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா வேடிக்கை தான் பார்த்தேன். வேற எதுவும் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ப கால வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டார்கெட்டு ஸ்டாப் லாஸு எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். நம்ப மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்ப எக்ஸிட் பண்ணலாம், அப்ப எக்ஸிட் பண்ணலாம்னு நெனச்சீங்க அப்டின்னா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அத நம்மளால கண்டிப்பா பண்ணவே முடியாது அப்டின்னு நான் ஆணித்தனமா இப்ப நம்புறேன். ஸோ அதனால தான் நீங்க ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா, அந்த ஆர்டரா கூட என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டுன்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருங்க. ஓகேங்களா? அப்படி போடாம மனசுக்குள்ளேயே போட்டுக்கலாம்னு நெனச்சீங்க அப்டின்னா, என்னைய மாரி தான் ஒரு பெரிய லாஸ் இந்த மாரி ஹோல்ட் பண்ண வேண்டியதா வரும். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ 1,00,000 இப்படி காட்டுதா 1,06,000 ஸோ என்னோட ஃபைனல் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் 6வது வீடியோ. ஸோ இந்த 6வது வீடியோல ம் 1,57,000 ஸோ 1,57,000 வந்துருச்சு. இது ஃபுல்லாவே என்ன ஆயிடுச்சுன்னா, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அத இப்ப நெனச்சா கூட எனக்கு பயங்கர வருத்தமா இருக்கு. வருஷக்கணக்கா உழைச்சத நம்ம இப்படி ஜஸ்ட் இந்த ஒரு ட்ரேடிங்ன்றதுல போட்டு பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாரி ஃபுல்லாவே காலி. ஸோ இதுலேருந்து எனக்கு இன்னும் வெளிய வரல. லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபேமிலி சைடும் ஒரு ப்ரெஷர், நம்ம சைடும் ஒரு பெரிய ப்ரெஷர். ஆம் ஸோ இத எப்படி கிராஸ் பண்ணி போகுறதுன்னு தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆயிட்டுருக்கேன். இப்போ மார்க்கெட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தான் பண்றேன். அதுவும் பெரிய லெவல்ல வாட்ச் பண்ணல. ஆ ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நான் பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணாதீங்க. ஆ ஸ்டாப் லாஸ் தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸோட போங்க. என்ன மாரி அக்கவுண்ட் ஃபுல்லா இது வாஷ் அவுட்டு. ஸோ என்கிட்ட வேற காசே இல்ல. என்னால ட்ரேடும் பண்ண முடியல. ஸோ சப்போஸ் நான் ஸ்டாப் லாஸ் அந்த மாரி ஏதாவது போட்டிருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், உள்ள ட்ரேடிங்லயாவது இருந்திருக்கலாம். ஸோ அதுவுமே இல்ல. ஸோ எதுவுமே இல்லாம சும்மா வேஸ்ட் பண்ணிட்டேன் அவ்ளோ பெரிய காச. 2,00,000 அப்படியே அழகா தூக்கி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ லெட்ஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட்டு ஆகுற மாரி தெரியுது. நீங்க கொஞ்சம் பார்த்து உஷாரா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா, டார்கெட் இருக்கணும், ஸ்டாப் லாஸ் இருக்கணும். இது 2 இல்லாம ஆர்டர் போடவே போடாதீங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா? ஸோ மத்ததுனா கூட பரவால்ல. ஈக்விட்டினா கூட நம்ம ஆவரேஜ் பண்ணி ஏதோ ஒரு பண்ணிக்கலாம்னு வச்சுக்கங்களேன். பட் ஆனா இந்த ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் கண்டிப்பா போடணும். அப்படி போடாம தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. சப்போஸ் நம்ப 10 வாட்டி என்ட்ரி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, 9 வாட்டி நீங்க சக்சஸ் ஆகலாம். ஓகேங்களா? நீங்க ஸ்டாப் லாஸ் எதுவும் போடாம. ஆனா அந்த ஒரு வாட்டி இருக்கு பாருங்க, அந்த ஒரு வாட்டி வந்து உங்கள ஃபுல்லா புடிச்சு, கால புடிச்சு இழுத்துச்சுன்னா, நீங்க இந்த 9 வாட்டி பண்ணீங்கல்ல,
ப்ராஃபிட்டு அது எல்லாத்தையும் ஒரே அந்த ட்ரேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதுதான் என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆகக்கூடாது. நீங்கள் ப்ராஃபிட் வருதுன்னு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணினே போவீங்க. ஏதாச்சும் ஒரு டைமில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண கேபிட்டலும் சரி, நம்ம எடுத்த ப்ராஃபிட்டும் சரி, மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஐ மீன் மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடும். சரிங்களா? ஸோ பி கேர்ஃபுல். உஷாராக பண்ணுங்கள். நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருக்கின்றது காரணம் தான் பெரிய ப்ரெஷர் ஆகிடுச்சு ஃபேமிலி சைடு, என்னோட சைடு. ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. இதுக்கு மேலே நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த மன உளைச்சலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு வழினா, பிளான் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். என்ட்ரி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுன்னு கொடுங்க. ரீசன் டு என்ட்ரி, ரீசன் டு எக்ஸிட். ஸோ என்னோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் மேலே போக போகுது. ஸோ 3 months ஒன்ஸ் ட்ரெண்டு மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் கொடுத்தேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அப்படி பண்ண முடியல. அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்துக்கணும். பட் நான் மந்த்லி வைஸ் போகிறதால ஸ்டாப் லாஸ் போட்டால் அடிக்கடி ஹிட் ஆகிடுமோன்ற ஒரு ரீசனால் நான் போட மாட்டேன். அதுக்கான பலனை நான் இப்போ அனுபவிக்கிறேன். ஸோ நீங்கள் யாரும் அந்த மாதிரி அனுபவிக்காமல் இருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.